ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை துதித்திடுவார். அவர் செய்த உபகாரம் என்றும் மறவாதே. என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை துதித்திடுவார். அவர் செய்த உபகாரம் என்றும் மறவாதே. துதித்திடு துதித்திடு நன்றியால் என்றும் துதித்திடு. துதித்திடு துதித்திடு நன்றியால் என்றும் துதித்திடு. அக்கிரமமெல்லாம் மன்னித்தாரே, நோய்களையும் குணமாக்கினாரே. அக்கிரமமெல்லாம் மன்னித்தாரே, நோய்களையும் குணமாக்கினாரே. பிராணனை மீட்டு கிருபையாலே இரக்கத்தாலே முடிசூட்டினார். பிராணனை மீட்டு கிருபையாலே இரக்கத்தாலே முடிசூட்டினார். துதித்திடு துதித்திடு நன்றியால் என்றும் துதித்திடு. துதித்திடு துதித்திடு நன்றியால் என்றும் துதித்திடு. உருக்கமாக இரக்கமாக என்னோடென்றும் இருந்தாரே. உருக்கமாக இரக்கமாக என்னோடென்றும் இருந்தாரே. சாந்தமாக கிருபையாக தாங்கி என்றும் நடத்தினார். சாந்தமாக கிருபையாக தாங்கி என்றும் நடத்தினார். துதித்திடு துதித்திடு நன்றியால் என்றும் துதித்திடு. துதித்திடு துதித்திடு நன்றியால் என்றும் துதித்திடு. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் என்னை சுமந்தாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் என்னை சுமந்தாரே. கடலுக்கு சமமாய் என் வயதை பால வயதாய் மாற்றினாரே. கடலுக்கு சமமாய் என் வயதை பால வயதாய் மாற்றினாரே. துதித்திடு துதித்திடு நன்றியால் என்றும் துதித்திடு. துதித்திடு துதித்திடு நன்றியால் என்றும் துதித்திடு. என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை துதித்திடுவார். அவர் செய்த உபகாரம் என்றும் மறவாதே. என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை துதித்திடுவார். அவர் செய்த உபகாரம் என்றும் மறவாதே. இந்த நாளிலும் செய்திக்கு ஆயத்தமாக நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். தகப்பனே, நல்ல வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு பேசுகிறீரப்பா. ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல, ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை கேட்கிறவளா எங்களை மாற்றுங்கப்பா. நீர் எங்களோடு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீர் அதை நீர் அனுப்புகிற காரியமாக வாய்க்கும்படியாகவே செய்கிறீரப்பா. மக்க ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகாயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அநேக நேரங்களிலே நாம் நினைப்பது நடக்குமா நடக்காதா என்று மனம் கலங்கி தவித்து போகிறோம். யார் நமக்கு உதவி செய்யக்கூடும் என்று சொல்லுகிறோம். மனிதர்களுடைய உதவியை நாடி போகிறோம். ஆனால் அவர்களோ தங்களுடைய முயற்சியை அல்லது தங்களுடைய காரியங்களை தட்டி கழிக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். இதற்கு சரியான நேரத்தை பார்த்து சொல்லுகிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் கொடுக்கிற ஒரு கடிதமோ அல்லது அவர்கள் சொல்லுகிற ஒரு ஃபோன் உரையாடலோ நாம் நினைக்கிற காரியத்தை அது நமக்காக சாத்தியப்படுத்தி கொடுக்க முடியாது. அவ்வேளைகளிலெல்லாம் நாம் அந்த மனிதர்களை பார்த்து மருகி நிற்போம். வாருங்கள், என்னோடு கூட வந்து எனக்காக இந்த காரியத்தை செய்து விடுங்கள் என்று சொல்லி. ஆனால் பலர் அதையும் தட்டி கழிப்பார்கள். ஆனால் ஆண்டவரோ இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று. நாம் கூப்பிடுவதற்கு முன்பதாக பதில் கொடுக்கிறவர். நம்ம இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்போம் அல்லவா? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவனுடைய காரியம் ஜெயமாயிற்று. அவன் காரிய சித்தி உள்ளவனான் ஆனான். தானியேலோடு கூட ஆண்டவர் இருந்தார். அவனுடைய காரியம் ஜெயமாய் மாறிற்று. கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவர்கள் யார்? அவர் எந்தெந்த சூழ்நிலைகளிலெல்லாம் அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு அருளி இருக்கிறார், அல்லது எப்பொழுதெல்லாம் அவர் நம்மோடு கூட இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் இருக்கிறது அல்லவா? அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கலங்கி தவிக்கிற ஒவ்வொன்றையும் அவர் நமக்கு களிப்பாய் மாற்றி கொடுப்பார். தீமைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றி கொடுப்பார். ஏனென்றால் அவர் நமக்கு அருகிலே இருந்து நமக்கு நன்மையானவைகளை போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுகிறவராய் இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொன்னார். இது எப்பொழுது சாத்தியம்? அவர் நம்மோடு கூட இருப்பதனால் அல்லவோ? ஆம், அவர் அப்படித்தான் நமக்கு வாக்கு அருளி இருக்கிறார். ஆகாய் 1ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. நான் உங்களோடு இருக்கிறேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படித்தான் பார்க்கிறோம். செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கூட நாம் வாசிக்கிறோம், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. இங்கே பாருங்கள், அவர் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் இங்கே நான் உங்களோடு இருக்கிறேன் என்று. அநேகரோடு அவர் இருக்கிறார், அநேகரோடு இருக்கிறார். நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒருமைக்காக மாத்திரமல்ல, பன்மையிலும் கூட அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு கூட்ட மக்களோடு கூட இருக்கிறார். கடினமான சூழ்நிலையில் அவர் பாருங்கள், சீஷர்களோடு கூட இருந்தார், சீஷர்களோடு கூட இருந்தார். இந்த கடினமான சூழ்நிலையில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன? அவர் நம்மோடு கூட, அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தினாலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் ஒருவேளை அவர் நிதர்சனமாய் இருந்திருக்கலாம், இப்பொழுதோ அவர் ஆவியாய் இருக்கிறார். அப்படி இருப்பதினாலே அதனால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஊக்கத்தை அது கொடுக்கிறது. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மை அறியாமலே நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து விடுவோம். அவருடைய வார்த்தையை நாம் மறுத்து பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. நான் உங்களோடு இருக்கிறேன் என்றால் அவர் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அவை எல்லாவற்றையும் நாம் கேட்போம். முதலாவதாக இந்த கடினமான சூழ்நிலையிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கடினமான சூழ்நிலை நாம் ஏற்கனவே சொன்னோம். யோசேப்புடைய கடினமான சூழ்நிலையில் கர்த்தர் இருந்தார். அவன் குழியில் போடும் பொழுது அவன் இருந்தார், அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
கடினமான சூழ்நிலை எப்போ வரும்? ஒரு பயம் வருவது தான் ஒரு கடினமான சூழ்நிலையின் ஒரு பகுதி என்று நாம் சொல்ல முடியும். பாருங்கள், அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஃபியர் நாட். எப்பொழுதும் அவர் சொல்லுகிற காரியம் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஒருமையிலே சொல்லும் பொழுது அவர் ஏசாயா 41:10 சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 36 41 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு சீஷர்கள் அவரை படவில் இருந்தபடியே கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த காற்று உண்டாயிற்றாம். படகு நிரம்பத்தக்கதாக தண்ணீர் உள்ளே வந்தது. ஆனால் இயேசுவோ கப்பலின் பின்னணியத்திலே தலையணை வைத்து அவர் நித்திரையாய் இருந்தார். இப்பொழுது இந்த சீஷர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடித்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், அங்கே சீஷர்கள் மாத்திரம் இருக்கவில்லை, அவர்களோடு கூட ஆண்டவரும் படவிலே இருக்கிறார். நம்முடைய தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனால் இங்கே வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் நித்திரையாய் இருந்தார் என்று. அநேகர் இப்படி சொல்லுவார்கள், உங்கள் தெய்வம்தான் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அப்பொழுது இப்படி நித்திரை செய்கிறாரே என்று சொல்லுவார்கள். ஆனால் பாருங்கள், அவர் மனிதனாய் இருந்தபடியினாலே மனிதனுக்குள்ள இயற்கையின் காரியங்கள் எல்லாம் இயற்கையாக சரீரத்தில் நிகழ்வதெல்லாம் அவருக்கும் நிகழ்ந்தது. ஆனால் அவருக்கு எல்லாம் கீழ்ப்பட்டிருந்தபடியினாலே அவர் என்ன செய்தாராம்? எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். அப்பொழுது காற்று அமர்ந்து மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதன் பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நான் தான் உங்களோடு கூட இருக்கிறேனே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்பதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இந்த சீஷர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள், ஓ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று. இப்பொழுதும் பாருங்கள், நம் பயப்படுகிற சூழ்நிலையில் ஆண்டவரே, நீர் என்னோடு வர வேண்டும் என்று சொல்லி நாம் பல முறை அவரை அழைத்து நம்ம அந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து போயிருப்போம். ஆனால் அங்கே போன பின்பு நமக்கு ஒரு பயம் வந்துவிடும். எப்படி பேதுரு அந்த கடலின் அலையின் மேல் நடந்த பொழுது அவனுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. முதலிலே அவன் சொல்லுகிறான், நீர் ஆனால் நான் இந்த கடலின் மேல் நடந்து வர கட்டளையிடும் என்று சொன்ன உடனே வா என்று சொல்லுவார். அவன் நடக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. உடனே அமிழ்ந்து போனான். அப்பொழுது ஆண்டவர் கரம் தூக்கி எடுத்து, நீ பயப்படாதே என்று சொன்னார் அல்லவா? ஏன் பயப்பட்டி? இப்பொழுதும் அப்படித்தான் அந்த சீஷர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நான் தான் உங்களோடு கூட இருக்கிறேனே என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு சமயம் நானும் கூட அப்படித்தான் ஒரு இன்டர்வியூக்கு செல்லும் பொழுது, ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வரணும்ப்பா, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு படித்து முடிச்சு பொழுது நான் வேலைக்கு போகிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட்டுனா எவ்வளவு? 8 வருஷங்கள் என்னுடைய குடும்ப சூழ்நிலையினால் 8 வருடங்கள் கழித்து நான் அந்த இன்டர்வியூக்கு போக வேண்டியது இருந்தது. நானும் படித்து பார்க்கிறேன், என்னால் படிக்கவே முடியவில்லை. இரவு முழுவதும் படித்து பார்க்கிறேன், நினைவில் ஒன்றும் இல்லை. அப்பொழுதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ ஆண்டவரே, இதில் பக்கமாய் நான் நன்றாய் மனனம் செய்த பகுதிகள் பேஜ் பை பேஜ் எனக்கு தெரியும், நான் எழுதியிருக்கிற நோட்டில். ஆனால் இப்பொழுதோ எல்லாம் மறந்து விட்டது. இந்த 8 ஆண்டுகளிலே நான் ஒன்றும் இல்லாமல் நான் வறட்சியாய் போய்விட்டேனே என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆனால் பாருங்கள், அன்றைக்கெல்லாம் நான் ஒன்றைத்தான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வர வேண்டும், நீர் என்னோடு கூட வர வேண்டும். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருந்தார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். போயாச்சு, எல்லாம் போய் இன்டர்வியூவில் டேபிளில் உட்கார்ந்தாச்சு. 10 பேர் சூழ இருந்து என்னை கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார்கள்.
என்னால் முடிந்த மட்டும் நானும் என்னுடைய நினைவில் இருந்து நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அவர்கள் மாறி மாறி கேட்கும் பொழுது நான் சற்று தடுமாற்றத்தோடு நான் நின்று விட்டேன். ஐயோ, எனக்கு ஒன்று முடியாதோ என்று சொல்லி ஒரு பக்கத்திலே ஆண்டவர் பேசு பேசு என்று சொல்லுவதை நான் கேட்டாலும் கூட என்னாலே பேச முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுது ஒரு பெரிய பயம் என் உள்ளத்திற்குள்ளே வந்தது. ஆனால் கடைசியிலே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் துணிந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி நான் எல்லாவற்றையும் மறந்து போனேன். நான் தொடர்ந்து நான் பேச தொடங்கினேன். வேதம் சொல்லுகிறது, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லி. அப்படித்தான் அந்த அனுபவம் எனக்கு இருந்தது. நான் பேச தொடங்கினேன். ஒருவேளை அவர்கள் கேட்ட கேள்விக்கும் நான் சொன்னதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. என்னுடைய அறிவு சொல்லுகிறது, இது சம்பந்தம் இல்லாமல் நீ சொல்லி கொண்டிருக்கிற. எத்தனை வேடிக்கை, இது எல்லாரும் பகடி செய்வதாய் இருக்கும் என்று சொல்லி என் உள் மனது, என்னுடைய அறிவு சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய வாயோ எல்லா விதமான பயமும் இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறது. 10 பேரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒன்று நடந்தது பாருங்கள். நான் சொன்ன அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டது. நான் சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் உள்ளத்தை தொட்டது. அவர்கள் தங்கள் கேள்விகளை எல்லாம் மறந்து போனார்கள். என்னோடு கூட அந்த வார்த்தையினாலேயே சம்பாஷிக்க தொடங்கினார்கள். தொடங்கிவிட்டு சொன்னார்கள், மிக நன்றாய் சொன்னீர்கள், உங்களைத்தான் என்னுடைய இந்த வேலைக்கு நாங்கள் எடுக்க வேண்டும், நீங்கள் நன்றாய் செய்வீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அந்த பொறுப்பை என்னுடைய கரத்திலே கொடுத்தார்கள். அதன் பின்பு பாருங்கள், அவர்கள் நம்பி கொடுத்த அந்த பேராசிரியை பணியை கர்த்தர் திறம்பட செய்ய உதவி செய்தார். அவருடைய ஞானத்தினால் நிரப்பினார். அவரே எனக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தார். அதை தவிர நான் மாணவர்களை மாணவிகளை கர்த்தருக்குள்ளே நடத்தும்படியாக, அவருடைய கஷ்டத்திலே உதவும்படியாக, அவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லும்படியாக, நல்ல ஞானமுள்ள படிப்பை கொடுக்கும்படியாக எனக்கு அவர் உதவி செய்தார். என்னை ஒரு திறம் வாய்ந்த ஒரு ஆசிரியையாக, பேராசிரியையாக கர்த்தரே நிறுத்தினார். இந்த அறிவு ஆச்சரியமாக இருந்தது. இந்த அறிவு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் தெரியுமா? நான் என்னுடைய பணிக்காலத்தில் ஆண்டவர் என்னோடு கூட இருந்ததை நான் பல சமயங்கள் அல்ல, ஒரு சமயங்கள் தவிர நான் ஒவ்வொரு சமயமும் நான் அப்படியே என் உள்ளம் அதையே நம்பினது. அவர் என்னோடு கூட இருக்கிறார். எப்படி படவிலே சீஷர்களோடு இருந்தாரோ அதே போல ஆண்டவர் என்னுடைய பணியிலே அவர் என்னோடு கூட இருந்தார். ஆகவே நான் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. சரியானபடி அவர் என்னை நடத்தினார். சரியான வார்த்தையை ஞானம் விளங்கும்படியாக செய்தார். என்னிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் காத்துக்கொள்ள வல்லமை உடையவராக இருந்தார். அநேகர் அரசாங்க பணியிலும் இன்னும் வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும், உலகத்தரம் வாய்ந்த கம்பெனிகளிலே வேலை செய்யும்படியாகவும் ஆண்டவர் என்னுடைய மாணவர்களுக்கு உதவி செய்தார். அவர்களை ஊக்குவிக்க எனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். மாத்திரமல்ல, அவர் முன் குறித்தவர்களை அவருக்கென்று எழுப்புகிற ஒரு சேனையையும் எனக்கு உருவாக்கி கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவர் என்னோடு கூட இருந்தார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். அநேக முறை நாங்கள் எல்லாம் ஜெபிக்கும் பொழுது மாணவர்கள், அவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள், சிறுவர்கள், வாலிபர்கள், அந்த வாலிபர்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் பாவத்தை தான் அவர்கள் செய்ய அவருடைய மனது முன் வரும். ஆனால் பாருங்கள், ஒவ்வொரு விசையும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் எங்களுக்கு அருகிலே இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர், வாக்கு உரைத்தவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். இப்படி பயப்படுகிற சூழ்நிலையிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். இந்த கடின சூழ்நிலை, இன்னும் வேறு ஒரு கடின சூழ்நிலை எதுவாக இருக்கும், நோயிலே, அந்த கடின சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதி ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். அவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, என்னுடைய வேலைக்காரனை நீர் வந்து சுகமாக்க வேண்டும், குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான்.
நீர் வந்து சுகமாக்கும்படியாக அவரை வேண்டிக் கொள்ளும்படி மூப்பர்களை அவரிடத்திலே அனுப்பினார். அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், எஸ் ஆண்டவரே, அவன் இந்த உதவி செய்ய அவன் பாத்திரவானாய் இருக்கிறான். ஏனென்றால் அவன் நம்முடைய ஜனத்தை நேசித்து ஒரு ஜெப ஆலயத்தையும் அவன் கட்டினான் என்று சொல்லி. அப்பொழுது பாருங்கள், லூக்கா 7:6 சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான பொழுது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. ஒருவனை வா என்று சொன்னால் வருகிறான். என் அதிகாரத்துக்கு அநேகர் கீழ்ப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் நீர் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வீட்டிற்குள்ளே வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லும்படி இயேசுவிடத்திலே ஆட்களை அனுப்பினான். லூக்கா 7:9 சொல்லுகிறது, இயேசு அதை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். வீட்டுக்கு அவர்கள் திரும்பி வந்த பொழுது பாருங்கள், வியாதியாய் கிடந்த அவன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். வேலைக்காரன் சுகமடைந்திருந்தான். அந்த வீட்டிற்கு அவர்களோடு கூட போனார். ஆனால் அந்த வீட்டிற்குள்ளே போகும் முன்பு அவன் சொன்னான், இந்த வீட்டிற்குள்ளே வருவதற்கும் நான் பாத்திரவான் அல்ல என்று சொன்ன பொழுது அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் மெச்சி கொள்ளுகிறார். அப்பொழுதே அவனுக்கு சுகம் கிடைக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட வர எத்தனைக்கும் போதே அங்கே சுகம் வந்து விடுகிறது. அநேகருடைய சாட்சியை கேட்டிருப்போம் அல்லவா? ஆஸ்பத்திரியில் யாரோ ஒருவர் என் அருகிலே வந்தார், என் இறுதி ஆப்ரேஷனுக்கு என் பக்கத்தில் நின்றது போல இருந்தது, நான் கடைசியிலே கண்டு கொண்டேன் இயேசு என்று, உடனடியாக எனக்கு நல்ல சுகம் கிடைத்தது என்று எத்தனையோ பேர் சாட்சி சொன்னதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த மருத்துவர்களோடு கூட அவரும் நின்றார் என்று சொல்லுவார்கள். நாமும் கூட இந்த அனுபவத்தினுடைய வந்திருக்கலாம். என்னுடைய வியாதியின் படுக்கையிலே, மரண படுக்கையிலே அவர் என்னோடு கூட இருந்திருக்கிறார். நான் அநேக முறை கண்டிருக்கிறேன். ஒரே பயமாக இருக்கும், என்ன நடக்க போகிறது என்று சொல்லி. எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்த டாக்டர்களும் சொல்லுவார்கள், வித்தியாசமாக இருக்கிறது, எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், அந்த முறையெல்லாம் நான் உயிர் பிழைத்து சுகமாக இருக்கும்படியாக ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார். நம்ம எல்லாரோடு கூட இருப்பார். பிரியமானவர்களே, அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இன்றைக்கு நம்மை பார்த்தபடித்தான் சொல்லுகிறார், கடினமான சூழ்நிலையில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பயத்தில், இந்த கடின சூழ்நிலையில் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நோயில் நம்மோடு கூட இருக்கிறவர். ரட்சிப்புக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் ஒருவரே ரட்சிக்க வல்லவர். ரட்சிப்பு மாத்திரம் கர்த்தருடையது. மற்ற எதை வேண்டுமென்றாலும் நாம் ஓரளவு பணத்தை கொடுத்து வாங்கி விடலாம், பணத்தை கொடுத்து சம்பாதித்து விடலாம். ஆனால் பாருங்கள், இந்த ரட்சிப்பு ஒரு பெரிய அற்புதம். அதை வார்த்தைகளினால் விவரிக்க முடியாததாக இருக்கும். பிரியமானவர்களே, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேயு என்பவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் ஒரு ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமான இருந்தான். ஆனால் அவன் குள்ளனான படியினால் இயேசு அங்கே வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக அவன் காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அந்த வழியாய் கிராஸ் பண்ணின இயேசுவானவர் அவனை அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, சீக்கிரமாக இறங்கி வா என்று சொன்னார். என்ன சந்தோஷமாக இருந்திருக்கும், எப்படி அவருக்கு பெயர் தெரிந்திருக்கும். அவன் இறங்கி வரும் முன்பு, இன்றைக்கு வா, உன்னுடைய வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நானே உன் வீட்டுக்குள்ளே வருகிறேன். என்னுடைய வாலிப நாட்களில் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அந்த முதலமைச்சர் ஒரு சமயம் ஒரு தேர்தல் கேம்பெயினுக்கு எங்கள் ஊர் வழியாக, அதுவும் எங்கள் வீட்டின் வழியாக அவர் சென்றார். எல்லா 2 பக்கமும் ஜனக்கூட்டம் நின்று
அவரை பார்த்து கையசைத்து கொண்டிருந்தது. ஆனால் நாங்களோ வீட்டிற்குள்ளே கிராதியிலே நின்று நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். ஏனென்றால் அப்பொழுதெல்லாம் நடிகரை வெளியரங்கமாக ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் வந்து பார்க்கக்கூடாது. பார்ப்பது அவ்வளவு ஒரு ஏற்புடையது அல்ல, அது ஒரு பரிகசிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பாருங்கள், அவர்களோ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோ எங்களுடைய வீட்டுக்கு அருகிலே வருகிற பொழுது நாங்கள் நிற்கிற அந்த கிராதிக்கு அருகிலே நின்று அருகிலே போய் கொண்டு இருக்கிற பொழுது அவர்களை கைகளை அசைத்து எங்களையே பார்த்து கொண்டு கைகளை அசைத்து கொண்டு போனார். என்ன ஒரு சந்தோஷம் பாருங்கள்! அங்கே இருந்தவர்கள் எல்லாம் உங்களை அழகாக அவர்கள் கண்டு கொண்டார் என்று சொல்லி, எப்படி பாருங்கள், நாங்கள்லாம் வெளியில் நிற்கிறோம், நீங்கள் உள்ளே இருக்கவங்களுக்கு அவர் கைகளை அசைத்து கொண்டு சென்றார் என்று சொல்லி சந்தோஷமாய் சொன்னார்கள். பாருங்கள், இப்படித்தான் இருந்திருக்கும் அல்லவா? சகேயுவை பார்த்து ஆண்டவர், சகேயுவே இறங்கி வா, உன் வீட்டிற்கு நான் வர வேண்டும். ஒன்றுமில்லை, ஒரு கை அசைத்ததற்கே இப்படி. ஆனால் இந்த சகையை பார்த்து சொல்லுகிறேன், நான் உன் வீட்டுக்குள்ளே வருகிறேன் என்று. நான் உடனே சொல்லுகிறேன், ஆண்டவரே, நான் யாரிடத்திலேயாவது அதிகமாய் வாங்கியிருந்தேன் என்றால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று உடனடியாக அவர் கேட்காமலே ஒரு மனம் திரும்புதலை அவன் செய்தான். பாருங்கள், மனம் திரும்பினான். ஆண்டவர், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவர் வந்த வீட்டில் ரட்சிப்பு. நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது, நம்மோடு கூட இருக்கும்போது ரட்சிப்பு தானாய் வரும். பிரியமானவர்களே, அவர் சொன்னார், பயப்படாதிருங்கள், நோயிலே பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். ரட்சிப்பிலே நம்மோடு கூட அவர் இருக்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட கடின சூழ்நிலையில் மாத்திரமல்ல, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றவர் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சகல நாட்களிலும் அப்படித்தான் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் சீடர்களை உருவாக்கும் போது நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். அவர் பரத்துக்கு ஏறும்போது ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார். சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கடந்து போவதை பார்க்கிறோம். மத்தேயு 28 அதிகாரம் 18 20 வரைக்கும் நாம் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு வந்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய உபதேசத்தை கை கொள்ளும்படியாக நாம் சொல்ல வேண்டும், நாம் செய்ய வேண்டும். நீங்கள் எல்லாரையும் சீஷராக்குங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். ஆம், அந்த ரட்சிப்பை அவர் கொடுக்க எப்போ வரைக்கும்? உலகத்தின் சகல நாட்களிலும், உலகத்தின் சகல நாட்களிலும் நான் முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகமெல்லாம் முடிஞ்சு அவர் எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு போய்விடுவார். அந்த நேரத்தில் கூட அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஒருவேளை தனிமை உங்களை துக்கப்படுத்துகிறதோ, யாரும் இல்லை, நான் அனாதையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, மற்ற குடும்பங்களிலே ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு தாய் இருக்கிறார், சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், கணவன் மனைவி இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாரும் பார்த்து கொள்ளுவார்கள். ஆனால் நானும் நிர்கதியாய் விடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று. அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் கைவிட மாட்டார். எப்போ வரைக்கும்? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் நமக்கு அருகிலே இருக்கிறார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவரை கூப்பிடுகிற பொழுதெல்லாம், அவரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறதை போல வேறு ஒரு தெய்வத்தை பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது என்று கேட்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருப்பதற்காகவே அவர் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார்.
நம்முடைய தெய்வமாக இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா? ஆகவே நிச்சயமாக நம்ம வாழ்க்கை படகிலே அவர் ஏறுவார். நம்முடைய வாழ்க்கை படகில் என்ன ஒரு புயல் அடித்தாலும் அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் கைவிடுவாரோ? கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தற்கொலை எண்ணம் அடிக்கடி தோன்றுகிறதோ? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உங்களோடனே இருக்கிறேன். அதை சொல்லுவதற்காகத்தான் என்னை இன்றைக்கு அனுப்பி இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். எல்லா கடின சூழ்நிலைகளிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தகப்பனை போல நம்மை ஆதரிக்கிற தேவன், தாயை போல தழுவிக்கொண்டு தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆராதனை